பேரு இப்படி ஏதாவது இருக்கும், எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு அல்லாஹ்னு ஒரு பேர் இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி உள்ள தாயத்துகள் தகடுகளாக இருந்தால் அது கையில் கட்டினாலும் சரி, தொங்க விட்டுருந்தாலும் சரி, இது ஷிர்க் அக்பர் ஆகிடும். இது ஷிர்க் அக்பர். அதாவது எதை அல்லாஹ் ஷிஃபாவுக்கு காரணமாக்கவில்லையோ அதை ஷிஃபாவுக்கு காரணமாக நிவாரணையாக நம்புறது ஷிர்க் அக்பர் ஆகிடும். சரி, இப்போ நேரடியாக குர்ஆன் வசனங்களே அந்த தாயத்தில் எழுதப்பட்டிருக்கு. நேரடியாக குர்ஆன் வசனங்களே அந்த தாயத்தில் எழுதப்பட்டிருக்கு, அல்லது மாட்டி இருக்கக்கூடிய பிளேட்டில் எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். இதை நம்ம ஷிர்க் அக்பர்னு சொல்ல மாட்டோம், ஷிர்க்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செயல் என்று சொல்லுவோம். இப்போ குர்ஆனில் அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாமை பரக்கத்துடையது, ஷிஃபா இதில் இருக்குது, இது ரஹ்மத்து, இது அருள் என்பதெல்லாம் புகழ்றான். இவர் அதை தவறாக பயன்படுத்துகிறார். அப்ப குர்ஆனுடைய பரக்கத்தை, குர்ஆனுடைய ஷிஃபாவை, குர்ஆனுடைய ரஹ்மத்தை அடைவதற்கு ரசூலுல்லாஹ் காட்டின வழி என்ன? அதை ஓதுங்க, அதை செயல்படுத்துங்க, அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அதான். இவர் மாற்றார்களை பின்பற்றி மாற்றார்களை பயன்படுத்தி, மாற்றார்களை பின்பற்றி அந்த மாதிரி இந்த குர்ஆனுடைய வசனங்களை பயன்படுத்துறாரு. அதனால இதை நம்ம ஷிர்க் அக்பர்னு சொல்ல மாட்டோம், மக்ரூஹ், மிக வெறுக்கப்பட்ட ஒரு காரியத்தை இவர் செய்கிறார். புரியுதுங்களா? அதாவது அல்லாஹுடைய கலாமை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாத முறையில் இவர் பயன்படுத்துகிறார். அது அல்லாம இன்றைய காலத்தில் இருக்கிற மாதிரி நேரடியா அல்லாஹ்வுடைய பெயர்களை விட்டுவிட்டு அவுலியாக்களுடைய பெயர்களோ அல்லது மலக்குகளுடைய பெயர்களோ அல்லது வேறு யாருடைய பெயர்கள் அதில் இருக்குமா ஆனாலும் சரி, அந்த தாயத்துகள் எல்லாம் பெரிய ஷிர்க் ஆயிடும். அதே போல தாயத்துகளே இல்லாம வெறும் கயிறுகளை கட்டியிருப்பாங்க ரொம்ப பேர் முடிச்சு போட்டு, இதுவும் பெரிய ஷிர்க்ல கொண்டு போயிடும். சரியா? சரி, இப்ப இந்த சின்ன ஷிர்க் சொன்னமா இல்லையா? இந்த சின்ன ஷிர்க்ல இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு வகை, சொல் சம்பந்தப்பட்டது, செயல் சம்பந்தப்பட்டது. அதே போல இந்த சின்ன ஷிர்க்ல இன்னொரு வகை இருக்கு, அது வெளியில தெரியாது, உள்ளாரத்தான் இருக்கும், யாருக்குமே தெரியாது. இப்ப தாயத்து கட்டிருக்கிறது பக்கத்தில் உள்ளவருக்கு தெரிஞ்சிடலாம். இன்னொன்று இருக்குது, உள்ளார இருக்குது. அது என்னது? ரியா, முகஸ்துதி. அது என்னது? முகஸ்துதி. அல்லாஹ் பாதுகாக்கணும். தன்னுடைய புகழை விரும்பியோ தன்னுடைய பெருமையை விரும்பியோ ஒருவர் ஒரு வழிபாட்டை செய்தால், அப்ப அந்த வழிபாட்டை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவருக்கு நோக்கமா இருக்கு, அதே போல தன்னை பற்றி மக்கள் பேசணும் என்பதும் அவருக்கு எண்ணமாக இருக்குமே, ஆனால் அதுவும் ஷிர்க்ல வந்துடும். சின்ன ஷிர்க் இது. ஆனால் இது மிகைத்து மிகைத்து பெரிய ஷிர்க்கிலும் கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சின்ன ஷிர்க்குன்னு எதெல்லாம் சொன்னமோ அது ஆரம்பத்தில் சின்ன ஷிர்கா இருந்தாலும் போக போக எங்கே போயிடும்? கடைசியில் பெரிய ஷிர்க்கில் கொண்டு போய் விட்டுரும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மத், அதே போல தபரானியுடைய அறிவிப்பு, அஹ்வஃபு மா அகாஃபு அலைக்கும் அஷ்ருக்குல் அஸ்கர், உங்கள் மீது நான் பயப்படும் பாவங்களிலேயே பெரும் பயத்திற்கு உரிய பாவம் என்னவென்றால் சின்ன ஷிர்காகும். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சின்ன ஷிர்க்னா என்ன? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அர்ரியா, முகத்துதி, முகஸ்துதி. அதாவது பிறருக்காக வேண்டி, பிறர் பார்த்து தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்தல். பெரிய ஷிர்க்கிற்கும் சிறிய ஷிர்க்கிற்கும் இடையிலே 4 வித்தியாசங்களை நாம் பார்க்கலாம். பெரிய ஷிர்க் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஒருவரை வெளியேற்றிவிடும். சின்ன ஷிர்க் அப்படி அல்ல. பெரிய ஷிர்க் செய்பவர் நிரந்தரமாக நரகத்திலே தங்கி விடுவார். சின்ன ஷிர்க் செய்தவர் அப்படி அல்ல. அல்லாஹ் நாடினால் அவரை தண்டனை இல்லாமலும் மன்னிக்கலாம், இல்லை என்றால் என்றையாவது ஒரு நாள் அவருக்கு மன்னிப்பு உண்டு. 3வது, பெரிய ஷிர்க் நன்மைகள் அனைத்தையும் அழித்துவிடும். சின்ன ஷிர்க் எந்த காரியத்தில் அது கலந்திருக்கிறதோ
அந்த காரியத்தை மட்டும் அழித்துவிடும். உதாரணமாக ஒரு தொழுகையை தொழுகிறாரு, அப்போ தொழும் பொழுது அவருக்கு மக்கள் பார்க்கணுங்கிறேன்னா அந்த தொழுகை மட்டும்தான் பாத்தில், அவருடைய மொத்த ஈமானே பாத்தில் ஆகிடுமா? பாத்தில் ஆகும். ஆனால் மொத்த ஈமானே அவர் முஸ்லீமானதே காசுக்காக பணத்துக்காக, அவர் முஸ்லீமா இருக்கிறதே காசுக்காக பணத்துக்காக இருந்தால் போயிடும், முடிஞ்சு போச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஹிஜ்ரா செஞ்சு வந்தாங்க சில பேர். அப்போ ஹிஜ்ரா செஞ்சு வரும் பொழுது யார் அல்லாவுக்காக ரசூலுக்காக ஹிஜ்ரா செஞ்சு வந்தீங்களோ அவங்களுடைய ஹிஜ்ரா அல்லாஹ் ரசூலுடைய ஹிஜ்ராவா அமையும். யார் பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்காக வேண்டியோ துன்யாவை அடையணுங்கிறதுக்காக வேண்டிய ஹிஜ்ரா செஞ்சு வந்தீங்களோ அவங்களுக்கு அதுதான் கிடைக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காதுண்ணா. சரியா? அப்போ நாலாவது வகை வித்தியாசம் என்னவென்றால், ஷிர்க் அக்பர் செய்பவர் அல்லது ஷிர்க் அக்பர் செய்தல் அதை செய்பவருடைய உயிரையும் பொருளையும் நமக்கு ஹலாலாக்கிவிடும். அவங்களுடைய உயிர் பொருளுக்கு மதிப்பு கிடையாது.